Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. யாருக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும், குறிப்பாக விவாகரத்து இந்த மாதிரி எந்த சிக்கல்கள் நடந்தாலும் சம்பந்தமே இல்லாமல் குறுக்க தனுஷ் பேரும் வருது. ஊரில் சினிமா உலகத்தில் எங்கேயாவது விவாகரத்து நடந்தால் கூட போஜ்பூரில் யாராவது 2 நடிகைகள் விவாகரத்து பண்ணால் கூட அது காரணம் தனுஷ் தான் அப்படின்ற அளவு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இது தனுஷே கேட்டார்னா சிரிப்பாரா, என்னடா பாவீங்க, குடும்ப நல கோர்ட்டு வந்து என் வீட்டு வாசலில் வச்ச மாதிரி ஆகிப்போச்சு என்ற அளவுக்கு வந்து காரணம் என்னன்னா, இது மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு கொண்டு வந்து அவர் மேலே நிறுத்திட்டாங்க. இது ஒரு தவறான ஒரு விஷயம். ஆனால் இதுக்குள்ளே தேவையில்லாமல் தனுஷை கொண்டு வந்து இணைக்கிறது வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் சொல்கிற ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த பிரச்சனை நடந்தாலும் கொண்டு வந்து சேர்க்கறது, அதுக்கான ஆதாரம் என்ன காரணம் வந்து ஜெயம் ரவியும் தனுஷும் சேர்ந்து படம் பண்ணாங்களா, இல்லை 2 பேரும் குடும்ப நண்பர்களா, இல்லை இது வந்து ஒன்றா அவங்க வந்து ரெஸ்டோ பார் எங்கேயாவது போய் இருக்காங்களா, ஏதாவது காரணம் இல்லை. ஆனால் இப்போ ஜெயம் ரவி நமக்கு தெரியும். பட் ஆர்த்தியினுடைய பின்னணி என்ன? ஆர்த்தியோடைய அப்பா வந்து விஜயகுமார், அவங்க அம்மா வந்து சுஜாதா. ஆர்த்தியோடைய பாட்டி யாருன்னா கல்பனா. இந்த கல்பனா யாருன்னா கன்னடத்தில் பிரபலமான நடிகை. ஆர்த்தியோடைய அம்மாவுடைய கட்டுப்பாட்டில் தான் ஜெயம் ரவி வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, விவாகரத்துன்ற ஒரு சின்ன ஒரு புள்ளியாவது 2 தரப்புலேருந்து வராத போது ஏன் மீடியாவில் இதை போட்டு அடிக்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது செய்தியாளர் திரு செய்யார் பாலு அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப உன்னதமான ஒரு கலைஞர் சார் தனுஷ். சீரியஸாக சிரிப்பான். சினிமாவிலையும் சரி, அவர் செய்யக்கூடிய கதாபாத்திரங்களையும் சரி, நிறைய பேர் அறிமுகப்படுத்துறதுலையும் சரி, அவருக்கு ஒரு உச்சம் இருக்குது, ஒரு உன்னதம் இருக்குது. ஆனால் சமீப காலமாக யாருக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும், குறிப்பாக விவாகரத்து இந்த மாதிரி எந்த சிக்கல்கள் நடந்தாலும் சம்பந்தமே இல்லாமல் குறுக்க தனுஷ் பேரும் வருது. என்ன காரணம்? அவருக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இல்லை, உண்மையாக வந்து ஏதோ ஒரு காரணத்தில் ஒரு சில இதுவில் வந்து பேர் அடிபட்டுருக்கலாம், போயிருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி திறமையான ஆட்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கறதில்ல. இன்றைக்கி ஒரு சிவகார்த்திகேயன் ஒரு நடிகர் இருக்கார், இந்த அடுத்த விஜயின்னு அவரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு காரணமே வந்து தனுஷ் தான். நீங்கள் 1000 தான் அவர் மேலே சொன்னாலும், ராஜ்கிரனுக்கு ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தது தனுஷ் தான். ஒரு ஹீரோ கதாபாத்திரத்தில் அவர் கொண்டு வந்து இது பண்ணுது. என் மருமகன் அப்படின்னு வாய் நிறைய பேசுகிறார். ஏன்னா தனுஷுடைய அப்பா கசூர்ராஜாவுக்கு ஒரு பெரிய என்ட்ரி, ஒரு இது வாய்ப்பு கொடுத்தவர் ராஜ்கிரண். அந்த நன்றியை தனுஷ் மறக்காத ஒருத்தர். சினிமாவில் வந்து இருக்கும் ரொம்ப, அதாவது வந்து சார், ரொம்ப கீழ் லெவலேருந்து வரவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து கான்ட்ரவர்சி வரதான் செய்யும். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஊரில் சினிமா உலகத்தில் எங்கேயாவது விவாகரத்து நடந்தால் கூட போஜ்பூரில் யாராவது 2 நடிகைகள் விவாகரத்து பண்ணால் கூட அது காரணம் தனுஷ் தான் அப்படின்ற அளவு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இது தனுஷே கேட்டார்னா சிரிப்பாரா, என்னடா பாவீங்க, இப்படி வந்து குடும்ப நல கோர்ட்டு வந்து என் வீட்டு வாசலில் வச்ச மாதிரி ஆகிப்போச்சு என்ற அளவுக்கு வந்து காரணம் என்னென்னா, இது மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு கொண்டு வந்து அவர் மேலே நிறுத்திட்டாங்க. இது ஒரு தவறான ஒரு விஷயம். அது அப்படி வந்து ஒருத்தர் போகிற போக்கில் வந்து யாரையும் வந்து அப்படி சொல்லிவிடக்கூடாது. வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சது மாதிரி பேசிடவும் கூடாது. ஆகச்சிறந்த ஒரு கலைஞன் வந்து சினிமாவில் இருக்கும். நம்ம சில பேர் வந்து வெளியே பார்க்குறதுக்கு நல்ல விதமாக இருப்பாங்க, உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலை பண்ணுவாங்க. சில பேர் வெளியே கரடு முரடாக இருப்பாங்க, உள்ளே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருப்பாங்க. இப்படி தான் வந்து மனிதனுடைய இயல்பு தான். பிரபலம் அப்படின்னு தெரியும் பொழுது, ஆனால் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா தனுஷ் இந்த விவாகரத்து சம்பந்தம்னு வந்தாலே தனுஷ் ஒரு பிக்கு போட்டுடுறாங்க. அதில் வந்து அவருடைய பேரை வந்து அதில் சொல்லிக்கிறாங்க. அப்படியேப்பட்ட நபர் கிடையாது. சார், அது மட்டும் இல்லாமல் ஒரு சர்ச்சை ஒரு நடிகருக்கு வந்துருச்சுன்னா அதோட அவர் காணாமல் போயிடுவார். பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும். இவ்வளோ சர்ச்சை, இவ்வளோ நெகட்டிவிட்டி குறிப்பாக வந்துட்டு இந்த பெண்கள் ரீதியான விஷயங்கள் வந்துட்டாலே தமிழ் மக்கள் கொஞ்சம் சலசலப்பாயிடுவாங்க. ஆனால் இவ்வளோ சர்ச்சை வந்தோம் தனுஷ் நிற்கிறதுக்கான ஒரு நிலைன்னா எப்படி சார் பார்க்குறீங்க? திறமை தான். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. நீங்கள் ஒரு இமேஜ், ஒரு நடிகர் இமேஜில் ஒரு கீறல் விழுந்தாலே அவருடைய மார்க்கெட் சீட்டு கட்டு மாதிரி ஆகிடும். கடன் கீழே இறங்கிடும். 2வது என்னென்னா, இந்த சினிமாவை புரிஞ்சுக்கின ஒரு நபர் வந்து ரொம்ப, நான் சொல்கிறேன், ரொம்ப டவுன் டு எர்த் வந்தவர். நீங்கள் ரோல்ஸ் ராய் கார் ஏங்க வாங்கி சும்மாவே போட்டு மூடி வச்சுருக்கீங்கன்னு தனுஷுக்கிட்ட கேட்டதுக்கு, ஏங்க நான் சின்ன வயசில் சாதாரணமாக எங்கள் அப்பாவை டைரக்டர் கூட பண்ணல, ஒரு அசோசியேட் டைரக்டராக என்ன பெரிய சம்பளம் கொடுத்துட்டு போகிறாங்க, விசுக்கிட்ட இருந்தார். அவ்வளோ பசங்க நாங்கள் KK நகர் ராஜமன்னார் ஸ்ட்ரீட்டில் வாடகை வீட்டில் இருக்கிறோம். பக்கத்து வீட்டு பையன் வந்து ஒரு ரிமோட் கார் வந்த புதுசில் வச்சுக்கிட்டு அவன் வந்து விளையாடுறான். டே ஒரு கார் கொடுறான்னா வாடா அப்படின்னு தூக்கி பண்ண. என்னன்னா, நீங்கள் எங்கே ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஏழ்மையிலும் இல்லாத இடத்துலையும் இருந்தால் ஒரு ரோஷமும் ஒரு வேகமும் பிறக்கும் எல்லாருக்கும். வந்து நீங்கள் ஒரு ஜெயிச்சவனு பூரா பார்த்தீங்கன்னா அவமானப்பட்ட இடம் அது அவனுடைய வந்து ஒரு ஏழ்மையாக தான் இருக்கும். அந்த கோவம் தான் சார், அந்த வழி தான் சார். நான் வந்து ரோல்ஸ் ராய் உலகத்திலே இதுவான கார் எதுவோ அதை வாங்கி என் வீட்டில் சும்மாவே போற்றி வச்சுருக்கிறேன். ஏன் பண்ணக்கூடாதானார்? 100% 150% சரிங்க. அதுதான் வந்து
அப்படி இருக்கிற ஒரு நபர் வந்து ஒரு சினிமாவுக்குள்ள ஒரு என்ட்ரி கிடைக்குது. ஒரு துள்ளுவதோ இளமை படம்னு ஒரு படம் வந்து உள்ளே வருது. அந்த படம் எதிர்பாராத வெற்றியை கொடுக்குது. அதுக்கு செல்வராகவன் மிகப்பெரிய காரணமாக இருந்தாலும், இதுதான் நம்ம லைன், இதுதான் கரெக்டாக பிடிச்சிக்கணுன்ற ஒரு தன்மை இருக்குது பாருங்கள். அது வந்து சொல்லுவாங்க, வெளியே இருக்கிற புலிக்கு விட கூண்டில் இருக்கிற புலிக்கு தான் வேகம் அதிகம்பாங்க. அதுமாதிரி ஒரு கூண்டில் இருந்த புலியை வந்து இந்த இண்டஸ்ட்ரியை விடக்கூடாது, கெட்டிவாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு. சார் ஒரு விஷயம், தனுஷுக்கு வந்து கல்யாணம், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இதுக்கெல்லாம் வந்து கிசு கிசாக பேசப்பட்டது. அப்புறம் வந்து கல்யாண அறிவிப்பு வந்தாச்சு. எத்தனை ஹீரோக்கள் தெரியுங்களா கிண்டல் பண்ணாங்க, பத்திரிகையாளர் முன்னாடியே கிண்டல் பண்ணாங்க. ஏன்னா ரஜினி வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆகிட போகிறார் அவர் வந்து நாகப்பூச்சி நடிகர், ஒல்லி பிச்சான். அப்புறம் எங்களை வந்து ஒரு 2 ஹீரோ திட்டினாங்க. என்னையும் நான் ஒரு 2 டெய்லி ரிப்போர்ட்டரு, நாங்கள் ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் போயிட்டுருக்கோம். அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த திருமணம் இது நடந்து. ஏங்க உங்களுக்கு இதுவே இல்லையாங்க, பாய்ஸ் கார்டனில் எல்லாரும் போய் கேமரா வச்சு நின்றுக்கிறீங்க, அப்போ இந்த மாதிரி மீடியாக்கெல்லாம் கிடையாது, ஸ்டில் கேமரா வச்சு நின்றதுக்கே அது சொல்லிட்டு இருந்தாங்க வந்து போய் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ எவ்வளோ காண்டு இருக்கும் பாருங்கள், சினிமாவில் எவ்வளோ பின்னடியில் ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். இது எல்லாம் தாண்டி வரும்பொழுது சில ஜிக்ஜாக் வேலை தான் செஞ்சு தான் ஆகணும், அதை கடந்து தான் வந்தாகணும். அதையும் மீறி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தர் இமேஜ் காலியான பிறகு நிற்கிறான் அப்படின்னா அது வந்து தனித்திறமை தான் அது. சார் குறிப்பாக இப்போது ஜெயம் ரவி, ஆர்த்தி இவங்க பேச்சு வந்துட்டு ஏதோ ஒரு விதமாக ஓடிக்கிட்டே இருக்குது, ஏதோ விவாதத்தை பண்ண போகிறாங்க. இதில் தனுஷை கொண்டுட்டு வந்தது யார் செஞ்ச வேலை, என்ன காரணம்? இல்லை, முதல் விஷயம் என்னென்னா, இந்த ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து மேட்டரில் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க தரப்பில் இருந்து இன்னும் இப்போ நம்ம பேசுகிற வரைக்கும் யாருமே வந்து இந்த விவாகரத்தை பற்றி சொல்லவே இல்லை. விவாகரத்து பண்ணிட்டோம், அப்ளை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ரவி தரப்பில் இருந்தோ ஆர்த்தி தரப்பில் இருந்தோ சொல்லவே இல்லை. இது யார் கொளுத்தி விட்ட திரின்னு தெரியல, இது பாடுன்னு அப்படி பார்த்தின்னு போய்கிட்டே இருக்குது. சரி, ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு கிசுகிசோடு இருக்கும். நீங்கள் இப்போ வந்து நீங்கள் சோஷியல் மீடியா வந்துச்சு, யூடியூப் வந்துடுச்சு, இல்லாத காலகட்டங்களில் 90களில் பிரிண்ட் மீடியா இருந்த சமயத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது போகிற பக்கம். அப்போ என்ன பண்ணிவிடுவாங்க, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அந்த காலகட்டங்களில் 2 பெரிய வாரங்கள், ஒன்று குமுதம், ஒன்று ஆனந்த விட, ஒரு 8 லட்சம் காப்பிக்கு மேலே விற்றுது அப்போலாம். அதில் ஒரு சின்ன பிட்டு வந்தாலே போதும், தீயாக பற்றிக்கும். இப்போ அப்படி இருந்த சமயத்திலே அதை அப்படியே வந்து நிறுத்திடுவாங்க. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் அது சம்மந்தமாக ஒருத்தர் வந்து எதையுமே சொல்லலை, வாயை திறக்கலை, அவங்க எதுவும் அதுக்கான முயற்சி கூட எடுக்கலை, எதுவுமே கிடையாது. ஆனால் இது பார்த்திங்கன்னா அப்படியே விவாத பொருளாக போய் 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 பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் நான் கூட பெரும்பாலும் இடங்களில் இது பேசவே இல்லை, பேச விருப்பப்படலை. ஆனால் இதுக்குள்ளே தேவையில்லாமல் தனுஷை கொண்டு வந்து இணைக்கிறது வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் சொல்கிற ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த பிரச்சனை நடந்தாலும் கொண்டு வந்து சேர்க்குறது, அதுக்கான ஆதாரம் என்ன காரணம் வந்து ஜெயம் ரவியும் தனுஷும் சேர்ந்து படம் பண்ணாங்களா, இல்லை 2 பேரும் குடும்ப நண்பர்களா, இல்லை இது வந்து ஒன்றா அவங்க வந்து ரெஸ்டோ பார் எங்கேயாவது போய் இருக்காங்களா, ஏதாவது காரணம் இல்லை. ஒரு அம்மா கூட இடையில் வந்து எல்லாருமே ஒரு புகார் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க கூட சொன்னாங்க, நான் வந்து இவங்களை வந்து அஜித் வீட்டில் பார்த்தேன், அவரை வந்து விஜய் வீட்டில் பார்த்தேன், நான் பார்த்தேங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து ஆணித்தரமாக சொன்னாங்க. வந்து அவங்க அவ்வளோ போல்டாக சொல்லும்போது சரி நம்பகம்னு இருக்குது. இது சம்மந்தமாக தனுஷோ இல்லை தனுஷ் சார்ந்தவர்களோ இல்லை ஜெயம் ரவி சார்ந்தவர்களோ ஆர்த்தி சார்ந்தவர்களோ யாரும் வாயை திறக்காத போது தேவையில்லாமல் ஒரு விவாகரத்து மேட்டருக்குள்ளே திரும்பவும் ஒரு ஹீரோவை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவது நிச்சயமாக வந்து தர்மம் கிடையாது. சார் குறிப்பாக இவர் பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு பிக்சர் ஒன்று வருது. அப்போ வந்துட்டு ஜெயம் ரவி, ஆர்த்தி, தனுஷ், த்ரிஷா இவங்க 4 பேருமே ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்போது தனுஷுக்கும் ஜெயம் ரவிக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் நடக்கிற மாதிரியான நிலை இருக்கும். அப்போ ஆர்த்தி அவரை கூப்பிட்டு போகிற மாதிரியான சில பிக்சர்ஸ்லாம் உள்ளே வந்தது. அதை வந்துட்டு இப்போ எடுத்துக்கிட்டு வந்துட்டு இது பார்த்தீங்களா, அப்போவே உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருந்திருக்கு, பிரச்சனை இருந்திருக்குங்கிற மாதிரியான ஒரு நிலை. த்ரிஷா கூட அந்த பிக்சரில் தலையில் கை வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ பஞ்சாயத்து நடந்திருக்கு, பிரச்சனை நடந்திருக்குன்ற மாதிரி ஒரு பேச்சு. இல்லை, அது நம்ம வந்து அது கூட என்கிட்ட காமிச்சாங்க, வந்து இந்த இது உள்ள சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க. நீங்கள் அப்போது வந்து இப்போ தான் இந்த இவ்வளோ மீடியாக்கள் எல்லார் கையிலையும் செல்ஃபோன் வந்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பெரும்பாலும் நீங்கள் நான் சொல்கிறது 90களுக்கு பின்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஒரு படம்னு எடுத்துக்கிட்டு பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் குறைஞ்சது வந்து ஒரு 8 ப்ரெஸ் மீட் நடக்குங்க. 8 ப்ரெஸ் மீட்னா அதில் வந்து 6 ப்ரெஸ் மீட்டு ஸ்டார் ஹோட்டல் தான் இருக்கும். இந்த ஸ்டார் ஹோட்டலில் எல்லா நடிகரும் வருவாங்க, சம்மந்தப்பட்டவர்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வருவாங்க, ஓப்பனாக இருப்பாங்க. இந்த மீடியா இருக்குதுன்னு என்ன காரணம்னா, அப்போ யாருக்கிட்டேயும் வந்து செல்ஃபோனில் கேமராவோ சாதாரண ஹாட்ஷாட் கேமரா கூட இருக்காது. ஃப்ரெண்ட்லியாக வந்து பேசுவாங்க, இது பண்ணுவாங்க, தோளில் கை போட்டு. முரளிலாம் பார்த்திங்கன்னா இறந்துட்டார், அதர்வா அப்பாலாம். அப்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வாங்கி சரக்கு அடிச்சிருந்தாங்கன்னா வாங்கி குடிப்பார், அடுத்தவங்க தட்டில் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் அதை எடுத்து சாப்பிடுவார். இது வந்து பாசாங்க தானமே கிடையாது. அஜித்தே அப்படி தானே வந்து ஒரு படம் முடிந்த பிறகு அடையார் கேட் ஹோட்டலில் பத்திரிகையாளருடன் சேர்ந்து அவர் சாப்பிடுவார், வந்து ஒரு தட்டு எடுத்து சாப்பிடுவார், ஒவ்வொருத்தராக வந்து விசாரிப்பார். அதுக்கப்புறம் மீடியா பெருக ஆரம்பிச்சது, எல்லார் கையிலையும் செல்ஃபோன் ஆரம்பிச்சது. இது வேணாம், நமக்கு வந்து ஒரு தனிமை வேணும், போதும், இப்படி ஒதுங்கினவன் தான் வந்து
இந்த படம் பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் எடுத்த படமாக தான் இருக்குது. அப்போ ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசிப்பாங்க, கிண்டல் பண்ணிப்பாங்க. அப்போ அப்படி எடுத்தோன்னு வச்சுங்க, ஆயிரக்கணக்கான படத்தை எடுக்கலாங்க. வந்து ஒருத்தர் எங்கே வச்சுக்கிறாரு, வந்து பிரிண்ட் போட்டு எடுத்து சோஷியல் மீடியாவில் அடிச்சு விடலாம். வந்து இது மட்டும் இன்றைக்கி வந்து வீடியோ ஆதாரத்தையே நம்ப மாட்டேன்றாங்க. எப்போ எடுத்த ஒரு புகைப்படத்தை வச்சு இதுக்கு இவர் தான் காரணம்ட்டு வந்து கோத்து விடுறதுலாம் நியாயம் கிடையாது. நிச்சயமாக நிச்சயமாக சார். ஆனால் இப்போ ஜெயம் ரவி, ஆர்த்தி, ஜெயம் ரவி நமக்கு தெரியும். பட் ஆர்த்தியினுடைய பின்னணி என்ன, யார் இவங்க? அதுதான் வந்து நிறைய பேர் ஆர்த்தினோடனே அவங்க ஏதோ ஒரு நடிகை, அப்புறம் டிவி சீரியல் நடிகை அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜெயம் ரவி எப்படி வந்து ஒரு சினிமா, ஒரு ஃபேமிலி சினிமா பேக்ரவுண்டு, அதை விட ஒரு சினிமா பெரிய சினிமா பேக்ரவுண்டு ஆர்த்திக்கும். ஆர்த்தியோடைய அப்பா வந்து விஜயகுமார், அவங்க அம்மா வந்து சுஜாதா. ஆர்த்தியோடைய பாட்டி யாருன்னா கல்பனா. இந்த கல்பனா யாருன்னா கன்னடத்தில் நடிகை, பிரபலமான நடிகை, தமிழ்லேயும் பண்ணுறாங்க. இங்கே வந்து சாந்தோமில் பீச் ஓரம் நம்ம பீச் சர்ச்சு, அப்புறம் பிஷப் ஹவுஸு, அதன் பிறகு வந்து கல்பனா ஹவுஸ், மிக பிரம்மாண்டமான ஒரு பங்களா. 80களில் அங்கே ஷூட்டிங் எடுக்காததே கிடையாது. ஷிஃப்ட்டில் வந்து போயிட்டே இருக்கும். எப்படி ஏவிஎம் வாகினி பிரசாத் வந்து பிஸியாக இருக்கிறதோ அதை தாண்டி பிஸியான இது வந்து கல்பனா ஹவுஸ். நீங்கள் சாந்தம்னே சொல்ல மாட்டாங்க, கல்பனா ஹவுஸ் தான் வந்து அதுக்கான லேண்ட்மார்க்கே சொல்லுவாங்க. இங்கே ஆரம்பித்து அந்த கோடி வரைக்கும் போகும். நீங்கள் 80ஸில் வந்து பல படங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு யானை வச்ச ஒரு செலவு ஒன்று இருக்கும். அந்த படம் முழுக்க அங்கே தான் வச்சது. வெளியே பார்த்தீங்கன்னா 2 யானை அப்படி தூங்கிட்டு இருக்க மாதிரி 2 படி ஏறும் பொழுது இருக்கும். அது யாருடைய இதுன்னா மைசூர் மகாராஜாவுடைய ஒரு பேலஸ். அவர் சென்னைக்கு வரும்போது தங்கறதுக்காக, ஓய்வெடுத்துக்காக இதுவாக அனுப்பிச்சது. அதன் பிறகு அவர் வந்து இவங்ககிட்ட கொடுத்துட்டு மைசூருக்கே போயிடுறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, கல்பனா அதை வந்து ஷூட்டிங்க்கு வாடகை விடுறாங்க. அந்த ஷூட்டிங் ஹவுஸில் எம்ஜிஆர், சிவாஜி, என்டிஆர், ராஜ்குமார், வராத ரஜினி, கமல், எடுக்காத ஆர்டிஸ்டே, வராத ஆர்டிஸ்டே கிடையாது. ஏன்னா நாங்கள் உரிமையோடு போய், ஏன்னா இடையில வந்து அவங்க சுஜாதா இருக்காங்க இல்லைங்களா, ஆர்த்தியோடைய அம்மா, அவங்க ஒரு படம் ஜெயம் ரவி வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மீட் பண்ணப்போ போய் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், சாருக்கெலாம் தெரியும்னு, எங்கள் வீட்டில் உரிமையாக வந்து கிச்சனில் வந்து எடுத்து சாப்பிடுவாங்க. நாங்கள் அந்த அளவுக்கு வந்து இதாக இருப்போம். இப்போ யார் கல்பனா? கல்பனா அவர்களுக்கு 2 குழந்தைங்க. ஒன்று விஜயகுமார், இன்னொன்று வந்து ஆனந்தின்னு நினைக்கிறேன். வந்து விஜயகுமார் தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் சேர்றார், அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில். யார்? கல்பனா நடிகை. அவங்களுடைய மகன் வந்து விஜயகுமார் ஃபிலிம் இன்ஸ்டியூட் சார். மகள் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர், மலையாள மியூசிக் டைரக்டர், திருமணம் பண்ணிக்கிறாங்க. அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ரஜினிக்கு ஜூனியர் இவர் ஆக்டிங் கோர்ஸில் முடிக்கிறாரு. முடித்த பிறகு எஸ்பி முத்துராமன் என்ன பண்ணுறாரு, ஒரு கோவில் இரு தீபம்னு ஒரு படம் இது பண்ணுறாரு. அதுக்கு புதுமுகத்தை வச்சு படம் எடுக்கணும்னு புதுமுகங்களுக்கு ஆடிஷன் வச்சு பார்க்குறாரு. அப்போ டெஸ்ட் ஷூட்டுன்னுவாங்க. அப்போ ரங்கராஜன் ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து வந்து உயரமாக, சரிப்பா நடிச்சு காமிங்கன்னுவாங்க. அப்போ நடிச்சு காமிக்கணும். இப்போ நம்ம தான் வந்து அவங்கவுங்க செல்ஃபோனில் எடுத்துக்கிறாங்க, குறும்படமாக எடுத்து போய் காமிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ லைவாக நடிச்சு காமிக்கணுவாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, வானம் பிடிக்கிறது, பூமி விளைகிறதுன்னு அவர் பேசுகிறாரு. நிறுத்துப்பா அப்படின்றார் இவர், எஸ்பிஎம் நிறுத்தார். இப்போ இதில் வந்து சிவாஜி சார் தான் தெரிகிறாரு, நீ தெரியல, ஓனா டைலாக் பழகின்னு வந்துருன்னு அவர் அமைச்சிடறாரு. அந்த ரங்கராஜா தான் எதிர்காலத்தில் சத்யராஜா மாறினது. இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த கதைக்கு புதுமுகங்களே செட் ஆகாத போது அசோசியேட் டைரக்டர் சொல்கிறாரு, சார் கல்பனா மேடமுடைய பையன் இருக்காப்புல, இன்ஸ்டியூட் படிச்சுட்டு ரஜினிக்கு அடுத்த செட்டுன்னா கூப்பிடுப்பான்றாரு. கூப்பிட்டோன்னே ஒரு வராரு, இவர் பிடிச்சி போகுது. இவர் பேரை வந்து ஏற்கனவே ஒரு விஜயகுமார் இருக்கிறதுனால விஜய்னு மாற்றுறாரு பேரை. மாற்றி அந்த படத்தை எடுக்கிறாரு. இவருக்கு ஜோடி யாருன்னா நடிகை சுஜா, அவங்களும் புதுமுகம். அவங்க தான் ஆர்த்தியோடைய அம்மா. இவர் 2 பேரும் கல்யாணம் பண்ணி அந்த படம் வந்து அட்டர் ஃப்ளாப் ஆகுது. இவர் சினிமா விட்டுறாரு. விட்டுட்டு அவர் ஜுவல்லரி பிஸ்னஸுக்குள்ளே போயிடுறாரு. இவங்க சுஜாதா விஜயகுமார் வந்து அந்த ஷூட்டிங் ஹவுஸை பார்த்துக்கிறாங்க. அது தவிர பார்த்திங்கன்னா டிவி சீரியல் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பல டிவி சீரியல் இதுவாகிறாங்க. குஷ்பு இவங்கெல்லாம் டிவி சீரியல் மூலிமா பழக்கமாக வராங்க. இவங்களுக்கு ஒரு வட்டாரம் இதுவாகுது. அதுக்குள்ளே ஜெயம் ரவி வந்து பழக்கமாகறாரு, இதுவாகிறாரு. நல்லா இருக்கார் ஆள், மாப்பிள்ளை சூப்பராக இருக்கிறார், ஹேண்ட்ஸமாக இருக்கிறார். போய் பொண்ணு கேட்க இது அவங்களுக்குள்ளே லவ் ஆகுது. ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் லவ் ஆகுது. அப்புறம் இது காதலுக்கு ஒரு சின்ன எதிர்ப்புலாம் கூட இருக்குதுன்னெலாம் கூட சொல்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சுது. முடிஞ்ச பிறகு தன் மாப்பிள்ளைக்காகவே 3 படம் சொந்த படம்லாம் எடுக்கிறாங்க. இதுதான் ஆர்த்தியோட பின்னணி. ஏன்னா பல பேருக்கு இது தெரியல. வந்து ஆர்த்தி யாரோ வந்து அவங்க இங்கேயோ இருந்து வந்தாங்க அப்படின்னு. இவங்களும் சினிமா ஃபேமிலி தான், சினிமாவை கரைத்து குடித்தவர்கள் தான். இப்போ என்ன சொல்லிடுறாங்க, ஆர்த்தியோடைய அம்மாவுடைய கட்டுப்பாட்டில் தான் ஜெயம் ரவி வந்துட்டார் அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, விவாகரத்துன்ற ஒரு சின்ன ஒரு புள்ளியாவது 2 தரப்புலேருந்து வராத போது ஏன் மீடியாவில் இதை போட்டு அடிக்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். உண்மைதான். ஆனால் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் இந்த 3 படம் நீங்கள் தயாரிச்சாங்கன்னு சொன்னீங்களா, அவர் அவங்க அப்பாவோட கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு வெற்றி இருந்துக்கிட்டே இருந்ததாகவும், மாமியாருடைய கண்ட்ரோலில் வந்ததுக்கப்புறம் தான் அவருடைய இறங்க முகம்ங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? இல்லை, இப்போது அவங்க அப்பா தான் கதை கேட்குறாரு.
ஏன்னா அவர் எடிட்டர் மோகன் வந்து ஒரு சிறந்த எடிட்டர், அதை தாண்டி ஒரு நல்ல கதாசிரியர், படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவர் தான் கதை கேட்குறாரு வந்து எப்படி வந்து விஜய்க்கு வந்து தொடர்ச்சியாக எஸ்எஸ்சி கதை கேட்டுக்கிட்டு இருந்தார், அதுமாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தார். கதை நீங்கள் அந்த காலகட்டங்களில் ஆர்பி சௌத்ரி மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நாலேஜ் உள்ளவர்கள் வந்து மேபி அவருக்கும் கதை தெரிஞ்சுக்கலாம் வந்து. ஒருவேளை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மாறி இருந்தாலும் மாறிக்கலாம். ஒரு வேளை மாமியார் கண்ட்ரோலில் போய் அவங்க கதை கேட்குறாங்களான்னு தெரியல வந்து. ரொம்ப காலம் அவர் தான் அவர்கிட்ட கதை சொன்ன பிறகு அவருடைய அண்ணன் மோகன்ராஜ் அவர்கிட்ட சொல்லணும், அவர் ஓகே பண்ண பிறகு ரைட் பண்ணுவாங்க. சினிமாவில் வந்து என்ன தான் கதை கேட்டாலும் சரி, எந்த படம் வெற்றி தோல்வின்னு நம்மளால் கணிக்கவே முடியாது இல்லைங்களா. இன்றைக்கி கூட ஒரு படம் வந்திருக்குது வந்து கல்கின்னு. என்ன எப்படி நம்ம வந்து இங்கே தமிழ் ஆடியன்ஸ் வந்து சோன்னு இருக்கிறாங்க, ஒரு சமயம் தெலுங்கில் ஹிந்தியில் கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. அதனால் கதை வந்து கேட்கும்போது இதாக இருக்கும். அது படமாக வரும்பொழுது அது வெற்றியா தோல்வியானது வந்து முன்னாடியே நிர்ணயிக்க முடியாது. அதே மாதிரி 3 படம் பண்ணாங்க இல்லையா, அடங்கமருவை தவிர இது 2 படமும் ஃப்ளாப்பு. அந்த பணம் கொடுக்கல் வாங்கலினுடைய நிலை, அந்த பொருளாதார நிலையினுடைய ஒரு குழப்பம் தான் இவங்க 2 பேரையும் விவாகரத்துக்கு கொண்டுட்டு போயிருக்குன்ற மாதிரியான ஒரு பார்வையும் இருக்கே, அது சாத்தியமாகுது? இல்லை, அது சாத்தியம்னு எனக்கு தெரியல வந்து. ஏன்னா யாருக்கு பண்ண போகிறாங்க, அவங்க பொண்ணு அவங்க மாப்பிள்ளைக்கு தானே பண்ண போகிறாங்க. அருண் விஜய் இன்றைக்கி வந்து இன்னைக்கு வடங்கள்லாம் நடிக்கிறார் இல்லைங்களா, அவருக்கு வந்து திருமணமான பிறகு அவங்க மாமனார் தான் வந்து தொடர்ச்சியாக அந்த படங்கள் அவங்க தான் எடுத்தது வந்து. ஒரு கட்டத்தில் அதே கூட பேசியிருந்தாங்க மீடியாவில் வந்து, எங்கேயோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு அவரே கூட அவமானப்படுத்திட்டாரு. என்னங்க உங்களுக்கு வாட்டு படமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன், என் காசெல்லாம் செலவு பண்ணின்னு ஒரு படம் கூட ஓட மாட்டேங்குது அப்படின்லாம் சொன்னதாக அது கோபமாக கூட இருக்கலாம். ஒரு அப்பா ஒரு மகன் மீது இல்லை ஒரு அம்மா பையன் மீது வைக்கிற கோபமாக கூட அது இருக்கலாம் வந்து. மேபி அப்படி ஒன்று இவங்ககிட்ட நம்மக்கிட்ட இருக்கிற காசு யாருக்கு போகுது, நம்ம மகளுக்கு தானே மாப்பிள்ளைக்கு தானே பண்ணுறோம். இப்போ ஒன்றும் கேட்டால் நாங்கள் இடையில ஜெயம் ரவி இப்போது ஒரு படம் வந்தது இல்லைங்களா, சைரன் சமயத்தில் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் வந்து, அவர் மகனை சொல்லி ஃபுல்லாக இவங்க பாட்டி தான் சார் ட்ரைனிங் இவருக்கு, இவர் முதல்ல படிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நியூயார்க் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இவர் அப்போ மகனை சேர்த்து விடணுன்னு அவங்க பாட்டி வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. யார், சுஜாதா விஜயகுமார், அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படின்பொழுது ஓகே அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு இல்லைங்களா. ஏன்னா சினிமா ஃபேமிலி தானே, எல்லாம் கரைச்சி குடிச்சு வந்தவங்க தானே, இவங்களை எப்படி உருவாக்கணும், எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். சார் சினிமா வந்து நீங்கள் 1000 தான் வந்து எனக்கு சினிமாலாம் வேணாங்க, நான் பிஸ்னஸ் பண்ணியிருப்பேன், நான் பைலட்டாக மாறி இருப்பேன், நான் ஏரோஸ்டாக போயிருப்பேன்னு சொன்னால் கூட அது சும்மா வார்த்தைக்கு தான். பணமும் புகழும் ஒரே நொடியில் ஒரே நாளில் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் சினிமா. அந்த ருசி கண்டவர்கள் விடவே மாட்டாங்க. பட் ஆனால் அந்த தருணத்தில் தான் ஏதோ வந்துட்டு நிறைய நஷ்டமாயிடுச்சுங்கிறது வந்துட்டு அவங்க வெளிப்படையாக சொல்ல, எப்படி அருண் விஜய்க்கு ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதே மாதிரி இவங்க வந்துட்டு சுஜாதா அவர்கள் வந்து ஜெயம் ரவி கிட்ட ஏதோ ஒன்று சொல்லி அதுதான் கொஞ்சம் குழப்பமாயிடுச்சோ. இல்லை, இது என்னென்னா வெறும் ஒரு இருக்குமோ நடந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. இது சம்மந்தப்பட்டவர்கள் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு இன்டர்வியூவோ இல்லை ஒரு அறிக்கையோ ஒரு எக்ஸ் வலைதளத்தில் ஒரு 140 வேர்டோ அடித்து போட்டாங்கன்னு வச்சுங்க, அது நமக்கு நிச்சயமாக தெளிவு வந்துடும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நிறைய இடங்கள் இங்கே பார்க்கப்படுது என்ன அப்படின்னா, அவங்க அப்பாவுக்கு இதில் நிறைய விதத்தில் வந்துட்டு அதிருப்தி இருக்குது. நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் பையன் நல்லா இருந்துச்சு, இப்போ அந்த பக்கம் போயிட்டாருன்ற மாதிரியான ஒரு நிலை. அந்த புகச்சலே இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யத்தை குறைச்சிருச்சு, அதாவது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும் அந்யோன்யத்தை குறைச்சி விவாகரத்து வரைக்கும் போயிடுச்சுங்கிற மாதிரியான ஒரு பார்வையாக இருக்குல்ல. இல்லை, நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிக்கிறேன். நான் அந்த விவகாரத்துக்குள்ளே வரல, ஏன்னா அவர் கோவப்படுவார், அப்புறம் இது பண்ணுவார் நம்ம மேலேயே. இது ஒரு கட்டத்துக்கு வரும் விஜய் கதை கேட்டுக்கிட்டே இருக்கிறார். நான் ஏன்டா விஜய் மேட்ரு கொண்டு வரேன்னு என்ன திட்டாதீங்க. நீங்கள் ஒரு பொதுவாக குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சாதாரண குடும்பத்துலேயும் நல்லதுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு இதுதான். கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு, சம்பளம் பேசுகிறாரு, யார் எஸ்எஸ்சி பேசுகிறாரு, எல்லாத்தையும் பண்ணுறாரு. வீட்டில் ஒரு மனைவியாக இருக்கிற சங்கீதா கூட இதுவும் ஒரு தகவல் தான். ஏன் நீங்கள் கதை கேட்க மாட்டிங்களா, நீங்கள் சம்பளம் பேச மாட்டிங்களான்னு கேட்குற ஒரு விதம் தானே. இப்போ நீங்கள் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்குதுன்னு வச்சுங்க, இப்போ ஒரு வரவு செலவு கணக்கு அப்பா பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அதில் இருக்கிற வந்து ஒரு 3 பசங்க இருக்கிறாங்கன்னா ஒரு மனைவி கேட்க தானே செய்வாங்க. ஏன்னா நீங்கள் பாட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க, உன் தம்பி கம்மியான சம்பளம் கொடுக்குறாங்க, சம்சார மின்சார கதை தான் வந்து நீங்கள் இதை பண்ணி வெளியே வாங்கன்னு சொல்லலாம் இல்லைங்களா. சாதாரண வீட்டிலிருந்து ஸ்டார் வீடு வரை இந்த பிரச்சனை இருக்குது. மேபி அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அது ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நன்றி சார் நேரத்துக்கு. Hola! Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.